அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 10th தமிழ் பார்த்துட்ருக்கோம். தகுதி தேர்வுக்கு சைட் பை சைடாக டெய்லி ½ ஸ்பெண்ட் பண்ணி ரெடி ஆகிட்ருக்கோம். இதில் இயல் 1 இயல் 2 முடிச்சிட்டோம். இயல் 1 டெஸ்ட்டு வச்சாச்சு. இயல் 2 டெஸ்ட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இயல் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஒன் விருந்து போட்டதும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி காசி காண்டம் பார்க்கலாம். காசி காண்டம் மிக முக்கியமான ஒரு செய்யுள் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா விருந்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. விருந்தினரை எப்படி வரவேற்று உபசரித்து விருந்தளிக்கணும் அப்படிங்கிறத அதை பற்றி தான் இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. இந்த காசிக்காண்டம் எழுதினவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். காசிக்காண்டம் எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அந்த செய்யுள் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செய்யுள் தான், ஒரு 8 லைன் தான் இருக்குது. விருந்தினராக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல். இந்த மாதிரி அவங்கள எப்படி முன்னாடி நின்று அவங்கள வரவேற்று ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடு எப்படி அவங்கள நம்ம அவங்க போகிற வரைக்கும் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பை தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை பண்புகள் இருக்குது எல்லாமே நம்ம 1 by 1 டீப்பாக பார்க்கலாம். இதை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். இதில் சொல்லும் பொருளும் மீனிங்ஸ் பார்த்துக்குங்க. செப்பல் செப்புன்னு சொல்லுவாங்களே, செப்பல் செப்பல்னா கூறுதல், செப்பு அப்போ கூறுதல். அடுத்தது பாருங்கள், அருகுறானா அருகில். முகமன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஒருவரை நலம் வினவி நலம் விசாரித்து கூறுற விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன். முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன். இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட முக்கியமான பொருள் என்ன சொல்லியிருக்காரு அதிவீரராம பாண்டியர் காசி காண்டத்தில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அவங்கள வரவேற்கணும், இனிமையாக பேசணும், முகமலர்ச்சியோடு அவங்கள பார்க்கணும், வருக வருகன்னு சொல்லணும், அவங்க மனம் மகிழும்படி பேசணும், அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். இந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு. கடைசியாக பார்த்திங்கன்னா எத்தனை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 9 இது சொல்கிறாருங்க. 9 விருந்தோம்பல் செய்வது முறையை தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ அதை கூட கேட்கலாம். அதிவீரராம பாண்டியர் காசி காண்டத்தில் கூறிய விருந்தோம்பல் செய்யும் பண்பு எத்தனைன்னு கேட்டால் 9 சொல்லியிருக்காரு. முக்கியமானது அதை நல்லா பார்த்துங்க. எத்தனை? 9. அடுத்தது இலக்கண குறிப்பு. நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. மை வந்தாலே பண்பு தொகை தாங்க. அதாவது இலக்கண குறிப்புலாம் நம்ம லோயர் கிளாஸில் தெளிவாகவே படிச்சிருப்போம். அதை இப்போ நம்ம ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு எல்லா தமிழ் ஆசிரியர்களுமே இலக்கண குறிப்பை தெளிவாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிறனால அது கேப் இதனால நம்ம மேபி நம்ம மறந்து போயிருப்போம். அதை நம்ம ஜஸ்ட் இப்போ ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது நல்லாவே ஞாபகம் வந்துடும். அதனால் அதை திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. நம்மளோட சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா இலக்கண வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். என்னென்ன இப்போ வழக்குனா எத்தனை வகைப்படும் அப்படி ஆர்டரில் கொடுத்துருப்போம். வினா எத்தனை வகைப்படும், இடை எத்தனை வகைப்படும், தொகா நிலைத்தோட தொகை நிலைத்தோட அப்படிங்க ஆறாக மொத்தமாக ஒரு இதாக படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. 2 வகையா 4 வகையா 6 8 எக்ஸாம்பிள் குழப்பாது. ஸோ அதையும் சைட் பை சைட் போட்டு கேட்டுங்க. ப்ளேலிஸ்ட்டில் இலக்கணம்னு போட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அதாவது நல்லா முகம் மலர்ந்து உப்புல இல்லாத கூழ் போட்டால் கொடுத்தா கூட நம்மளுக்கு அது அமிர்தமாக இருக்கும். அதே இது நல்லா ஒரு முப்பழம் போட்டு நல்லா பால் அன்னம்லாம் வச்சு முகத்தை நல்லா கடுகடுன்னு சிடுன்னு வச்சுட்டு நம்மளுக்கு பரிமாறினாங்கன்னா அது நம்மளுக்கு கடும் பசி தான் ஆகும் அப்படின்னு இந்த விருந்தோம்பலை பற்றி விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. விவேக சிந்தாமணி. அடுத்து நூல் வரி பாருங்க. காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் காசி காண்டம். அப்போ காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? காசி காண்டம். இந்நூல் மெயினாக எதை பற்றி சொல்லுதுன்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள் என்னென்ன, வாழ்வியல் நெறிகள் என்ன, மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக இந்த நூல் அமைந்துள்ளது.
இதில் உள்ள இல்லொழுக்கங்களுக்குரிய அப்படிங்கிற பகுதியில் 17வது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பாட்டு வந்து எத்தனாவது பாடல்னு கேட்டாங்கன்னா 17வது பாடல். இப்போ அதிவீரராம பாண்டியர் பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிவீரராம பாண்டியர் வந்து கொற்கையின் அரசர். அப்போ கொற்கையின் அரசராக விளங்கியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். இவரோட இன்னொரு துறை தான் வந்து தமிழ் புலவர். தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு, கொற்கையின் அரசராகவும் இருந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா காசி காண்டம், வெற்றி வேர்க்கை 2 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. காசி காண்டத்தை இப்போ படிக்கிறோம். வெற்றி வேர்க்கைங்கிற நூலை எழுதியிருக்காரு. வெற்றி வேர்க்கை வந்து எந்த வகையான நூல் அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறும் நூல். வெற்றி வேர்க்கை என்பது அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இதுக்கு வந்து நருந்தொகை என்ற பெயரும் உண்டு. நருந்தொகை, நருந்தொகை. வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பெயர் வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. நருந்தொகை அது எதை பற்றி கூறும் நூல்னா சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் நூல் தான் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை. இதை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அப்போ அதிவீரராம பாண்டியர் எழுதியது 2 இருக்குது, காசி காண்டம் 1, வெற்றி வேர்க்கை 1. இவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது பாருங்கள், சீவல மாறன். அப்போ சீவல மாறன்னா அதிவீரராம பாண்டியர். இவர் இயற்றிய வேறு நூல்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா மொத்தமாக பார்த்துக்கோங்க. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம். அப்போது இவர் இயற்றிய எல்லா நூல்களையும் ஒரு லிஸ்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. காசி காண்டம் 1, வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம். இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். அவ்வளோதான். அப்போது இவர் இந்த பாடலில் எத்தனை வழிமுறைகளை சொல்கிறாரு? விருந்தோம்பலுக்கு 9 சொல்கிறார். 9 வகையான இந்த விருந்தோம்பலோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 வகை சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். அந்த ஒப்புடல் முகம் மலர்ந்தே அதை வந்து விவேக சிந்தாமணி நூலில் உள்ளது. அடுத்து வந்து காசியின் பெருமையை கூறும் நூல் வந்து காசி காண்டம். இது வந்து இல்லொழுக்கங்களுக்குரிய அப்படிங்கிற பகுதியில் 17வது பாடல் தான் கொடுத்துருக்காங்க. இவர் கொற்கையோட அரசர். இவர் இன்னொரு நூல் வந்து வெற்றி வேர்க்கை வந்து அது வந்து நருந்தொகைன்னு அழைக்கப்படுது. அது அறக்கருத்துக்களை கூறுகிறது. சீவலம் மரங்கிற பட்டப்பெயர் இருக்குது இவருக்கு. அது போக இவர் நிறையா நூல் எழுதியிருக்காரு. அதுதான் நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம். இனி அடுத்து இதை வந்து நம்ம கொஸ்டின் ஃபார்மேட்லையும் இதே வீடியோவில் பார்த்துட்டோம்னா இதை நீங்கள் கேட்ட உடனேயே அதுக்கு ஆன்சர் தெரியுதா நோட் பண்ணி பாருங்கள். 1 by 1 வந்து ஆன்சரை வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பாருங்கள், காசி காண்டம் எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். செப்பல்னா கூறுதல், அருகுரனா அருகில், முகமன் ஒருவரை நலமினவி கூறும் விருந்தோம்பல் செய்திகள், முகமன். அடுத்தது அதிவீரராம பாண்டியன் கூறும் விருந்தோம்பலோட இல்லற ஒழுக்கம் எத்தனை அப்படின்னா 9. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. இலக்கண குறிப்பில் பார்த்தோம் இல்லைங்களா? நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, பிரித்தால் மை விகுதி வருது, அதனால் அது பண்புத்தொகை. வந்து ஊ சவுண்டு வருது, ஊ சவுண்டு வந்தாலே வினை எச்சம். வியத்தல், அப்போ ஆ சவுண்டு வந்தால் என்ன? பெயரெச்சம். வியத்தல், நோக்கல், உரைத்தல், அல்லு அல்லு அல்லுன்னு வந்தால் அது வந்து தொழிற்பெயர். இதெல்லாம் வந்து இலக்கண குறிப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். ஆனால் அதே இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு கடுகடுன்னு நம்ம பரிமாறுறது வந்து பசி தான் அதிகமாகணும் அப்படிங்கிறத விளக்குற நூல் வந்து விவேக சிந்தாமணி. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் காசி காண்டம். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் காசி காண்டம். இந்நூல் வந்து எதை பற்றிலாம் பாடியிருக்கு அப்படின்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள் என்னென்ன, வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவது வந்து காசி காண்டம். கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் வந்து எதுக்கு அரசராக விளங்கினார்? கொற்கை. அதிவீரராம பாண்டியருக்கு இன்னொரு துறை தான், சிறந்து விளங்கின துறை தான் தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து காசி காண்டம், வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நருந்தொகை. நருந்தொகைக்கு இன்னொரு பேர் வெற்றி வேர்க்கை. நருந்தொகைனா சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அது போக இவர் இயற்றிய நூல்கள் தான்
நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி, கூர்ம புராணம். இது எல்லாமே அதிவீர ராமபாண்டியர் அவர்கள் எழுதிய நூல்கள். அதிவீர ராமபாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். அடுத்து இது நோட் பண்ணிக்கோங்க. வருக அப்படின்னா வெங்கோல் வினைமுற்று விகுதி. அதாவது லாஸ்ட்ல வருகல பாருங்க கா வந்திருக்கா, கா இய இயர். இப்போ வருக, வாழிய, இய அப்படி இந்த மாதிரி கா இய இயரில் முடிஞ்சால் அது வந்து என்ன விகுதினா வேங்கோல் வினைமுற்று விகுதி. கா இய இயரில் முடிஞ்சால் அது வேங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் அப்படிங்கிற பாட்டு வந்து எதில் அந்த பாட்டு ஸ்டார்டிங் லைன் எழுதிக்கிறேன். விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் இந்த மாதிரி 2-3 லைன் கொடுத்து அது எந்த செய்யுள்ள இடம்பெற்றிருக்குன்னா அதிவீர ராமபாண்டியர் எழுதிய காசி காண்டம் இல்லொழுக்கம்ங்கிற ஹெட்டிங்கில் பாட்டு எண் வந்து 17வது பாடலாக கொடுத்துருக்காங்க. பாட்டு எண் 17. ஸோ அதிவீர ராமபாண்டியர் எழுதினது தான் காசி காண்டம். இன்னொரு முக்கியமான நூல் வந்து வெற்றி வேர்க்கை. அதுக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து நருந்தொகை. அது வந்து சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அது போக சில நூல்கள் எழுதியிருக்காரு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி, கூர்ம புராணம். நைடதம் லிங்கம் ஞாபகம் வச்சுங்க, லிங்கம், வாயு, திருக்கருவை, கூர்ம புராணம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லைன் பை லைனாக ஒரு சின்ன ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாத அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் வியூஸ்க்காக போடலை, உங்களோட மார்க்கு இம்ப்ரூவ் ஆகணுங்கிற ஒரே எய்முக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். வியூஸ்க்காக போகிறாருந்தா 4 ஆப்ஷன் கொடுத்து அதை ரீட் பண்ணி அந்த மாதிரி டைமை வந்து வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக 50க்கு 40க்கு மேலே நீங்கள் வாங்கிடணும். அதாவது எந்த விதமான டவுட், ஐயோ பாஸ் ஆகிறோமோ, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறோமோ, இது கட்டாதனமா அது கட்டாதனமா ஒரு மாதிரி டென்ஷனில் வந்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குறதுக்காக தான் நம்ம இப்படி வந்து ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் காதில் கேட்டாலே போதும். 1/2 hour ஒதுக்குங்க. நன்றி, வணக்கம். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.